பாலகன் அறிவு மிக அறிவாற்றலோடு இருக்கிறார். ஏகபோகமாக இருக்கிறது. கல்வி அவன் இடத்திலே புகட்டுகின்ற நேரம் கற்பூரமா பத்தி கொள்கிறான். எந்த பாடத்தை சொன்னாலும் சரி அந்த பாடத்தை ஆசான் இடத்தில் அப்படி மறு நிமிடமே அது ஒப்படைத்து விடுவான். ஏனென்றால் கற்பூர புத்தி, கரி புத்தி, தாளமட்ட புத்தி, நமக்கு 3 புத்தி உண்டு. அதை எந்த புத்தி உடையவர்கள் நாம தான் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. கற்பூர புத்தியானது சரி எந்த பாடத்தை ஒரு திருப்பு சொன்னா போது மறு திருப்பு அது கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு வருது. இவ்வளவுதான் அண்ணாச்சி. என்ன இருக்கு அந்த கற்பூரத்தை ஏத்துறவனு எப்படி ஜோதியா பிடிச்சிருது அந்த மாதிரி கரி புத்தி என்னத்தையாவது ஊதி ஊதியாவது தள்ளி புகையை வச்சு என்னத்தையா எரிய விட்டுடலாம். சரி இந்த வாழை மட்டை இருக்க எதுக்கு மேல ஆகிப்படாது. வாழை மட்டை பிடிக்குமாப்பா? இந்த பச்சை வாழை தண்டியில் கொண்டு வச்சோம்னா பிடிக்குமா? அது பிடிக்குமா? புகைஞ்சிக்கிட்டே கிடக்கும். அது என்னைக்கு தீ பிடிக்க என்னைக்கு உரைக்க. அந்த மிருகண்டராஜ மன்னாதி மன்னுடைய மகனானவன் கற்பூர புத்தியோடு அழகாக கல்விகளை அப்படி ஆராய்ந்து இருக்கிறான். ஏனென்றால் ஆசான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடமானது அவருக்காக சொல்லிக் கொடுக்கல. யாருக்காக? ஆசானு அவர் சம்பளம் வாங்குறதுனால சொல்லிக் கொடுக்காரு. நமக்கு வேணும் என்று சொன்னால் நம்ம தான் படிச்சுக்கிடணும். நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம தான் அதை ஆராய்ந்து பார்க்கணும். அது முடியாது. ஒரு வகுப்பில் 30 பிள்ளை 40 பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவ மாணவிகள். சரி, அவர்கள் படிக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பாடம் எடுத்த முடியும். அந்த குருவானவர் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்தை அதை கவனமாக கவனிக்க. எந்த தொழிலை செய்தாலும் கவனம் வேண்டும். எனக்கு வராதுன்னா வரவே வராது. நான் தாளம் தான் போட்டேன். நீங்கள் அண்ணாவி அடிக்கணும்னா அது என்னுடைய கருத்து. கவனித்தா தான் கருத்துக்கு வர முடியும். சரி, இல்லைன்னா வர முடியுமா? அந்த கவனம் என்பது கொஞ்சம் சிதறணும்னா எல்லாம் மாறிப்போம். சரி, என்னைக்கும் வராதுன்னு நினைக்கப்பட்ட என்னைக்கும் வரும். முயற்சி பண்ணினால்தான் எதையுமே வரும். முயற்சி உடையார் எனக்கு அது வராது எனக்கு அது வராதுன்னா வரவே வராது. வரும் என்று நினைத்து நம்ம உள்ள காலை வச்சிருந்தோம். அது சாதிக்க முடியும். சோதனைகள் வர பல வரத்தான் செய்யும். அது சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை இடத்துல சாதனைக்கு தான். அந்த கனவை மறுபடியும் செயலாற்றணும். கனவு கண்டால் மட்டும் போதாது, அந்த கனவை செயலாற்ற வேண்டும். அந்த ஆசானிடத்தில் படிக்கின்ற மார்க்கண்டையனானவன் பல பாடங்கள்லாம் பிராணங்கள்லாம் படித்தார். 5 வயதிலிருந்து படிக்கின்ற போது ஒரு வயது என்னாக தெரியுமா? 10 வயதானது. 10 வயதானவுடனே அவர் பகவான் மேலே ஒரு பற்றுடையவராக இருக்கிறார். சிவன் மேலே ஒரு பெரிய பற்றுடையவராக இருக்கிறார். இறை தொண்டுக்கும் அவர்கள் சலித்தவர் இல்லை. இறைவன் என்று சொன்னால் போதும் அவர் கையெடுத்து வணங்காமல் இருப்பதில்லை. அப்பேற்பட்ட மார்க்கண்டையனானவன் அழகா பள்ளிகளை படித்து வருகின்ற நேரத்தில் 11 வயதாச்சு. 11 பிராணங்கள்லாம் படிச்சு முடிச்சாச்சு. இதிகாச முறைகள் சரி, சகல விதமான பிராணங்கள் அப்படி எல்லாம் படித்து வருகின்ற நேரத்தில் என்ன ஆகிறது தெரியுமா? அவருக்கு 16 வயது அழகாக தொடங்குகிறது. சரி, 16 வயது தொடங்கும் நேரத்தில் தாய் தகப்பனுக்கு அப்பமே கவலை வந்து விட்டது. அந்த பெற்றெடுத்த தாய் தந்தை நினைக்கிறார்கள், ஐயோ மகனுக்கு 16 வயது ஆரம்பித்து விட்டதே. நம் மகனானவன் 16 வயது முடிந்தது சொன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவானே என்று வாடா மனுவாடி மனுவாடி இருந்தார்கள். அந்த தாய் தந்தை வேறும் மனவாடி மல்ல இருந்த நேரம் அந்த மார்க்கண்டைய கண்டானே மாதா பிதாவுடைய முன்னாள் மாதாபிதா இருவர்களும் மனம் கலங்குவதை கண்டான் அந்த அழகான மார்க்கண்டையன்.
என்ன தாய் தந்தைகளே, என்ன என்றுமில்லாத உங்க முகத்தில் இன்று ஏன் இப்படி வாட்டமாக முகம் இருக்கிறது? வாட்டம் தெரிகிறது. கண்டார்கள். சரி மகனே பாலகா, பாலகா, நீ அருந்தவத்தால் பிறந்த பிள்ளை, 16 வயது மட்டும்தான் இருப்பாய் என்ற ஆண்டவன் அள்ளி தந்த வரத்தின் பெருமையினால் பிறந்த மகனடா. ஆமா, நீ உனக்கு 16 வயது முடிய போகின்றது. அன்று 16 வயது முடிந்தது என்று சொன்னால் என்னை விட்டு நீ பிரிந்து விடுவாயடா என்று மகனிடத்திலே மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள் தாய் தகப்பன். சரி, தாய் தகப்பன் கண்ணீர் வடிக்கின்ற நேரம் தான் கண்டான் அந்த அருமையை வார்க்கண்ட என் பாலகன். என்ன செய்கிறான்? தாய் தந்தைகளே, நம்பினோர் கெடுபதலை நான் மறை தீர்ப்பு என்பது போல ஆண்டவன் தானே என்னை அவதாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தார். சரி, அந்த ஆண்டவனே நான் அடிதுள்ளப் போகிறேன், ஈசனை அடிதுள்ளப் போகிறேன் என்று அந்த மிருகண்டராஜ மன்னனுடைய அரமனையிலே ஒரு சிவலிங்கத்தை உண்டு செய்து சிவலிங்க பூஜை நாளொன்றும் தவறாமல் பொழுதொன்றும் மாறாமல் செய்து கொண்டு வருகிறான் மார்க்கண்டையன். செய்து கொண்டு வருகின்ற நேரத்தில் என்ன ஆக தெரியுமா? இவனுடைய அருந்தவசம் காரணமாக சரி சிவபெருமான் மேல் அதிக பற்று உடையவனாக இருப்பதனால் அவனுடைய தவம் அழகாக மென்மேலும் உருகேறுகிறது, வளர்கிறது. ஆண்டவனையே தஞ்சம் என்று இருக்கிறான். ஈசனே நிற்கதி என்றவன் ஆண்டவன் முன்னால் நின்று கொண்டே இருக்கிறான். சரி, இருக்கின்ற போது என்ன ஆகிறது? 16 வயது முடிவடைகிறது, நிறைவு பெறுகிறது. 16 வயது முடிவடைகின்ற நேரத்தில் யமலோக பட்டணத்திலே விஸ்வ அழகாக இருக்கிறானே யாரு? அந்த யமன் காலன் தூதுவன். சரி, அவர்களை யார் அழைக்கிறார் தெரியுமா? யார் அழைக்கிறா? சித்திரகுப்தன் ஐயனார் அழைக்கிறார். ஐயா ஐயா, ஏ காலா. சரி, யமகால தூதுவனே சொல்லுங்க. மார்க்கண்டையன் என்று ஒரு பாலகன் இருக்கிறான், அவன் உயிர் பிடிக்க வேண்டும். திருக்கடை ஊர்மா நன்னகரத்தில் சரி மிருகண்டராய மன்னனுக்கு மகனாக பிறந்திருக்கிறான் மார்க்கண்டையன். அவன் ஆயுள் காலம் முடிய போகிறது. சரி, உயிரை பிடிக்க வேண்டும் என்று சொன்ன போது காலன் வருகிறான். பாசவலை தான் எடுத்து அந்த பாசவலை தோளில் மாட்டி சாட்டைகளும் கையில் எடுத்து அந்த திருக்கடை ஊருமான நன்னகரத்திலே வந்து பாசவலை வீச வேண்டும் என்று இந்த காலன் வருவது யார் கண்டார்? யார் கண்டுகிறார்? காலன் வருவதை கண்டான் அந்த அழகு மார்க்கண்டையனன். தெரிகிறது ஆண்டவன் அருளால். ஆமா, அந்த ஈசனுடைய அருளால் அவனுக்கு காலன் தெரிகிறார். காலன் தெரிந்த நேரம் என்ன ஆகிறது? அவன் பாசவலையது வீசும்போது ஏ பார்த்தான் அந்த மார்க்கண்டையன் பாசவலை வீசும் போது அந்த சிவலிங்கம் தன்னை அழகு திருபாலேகனும் கட்டி தழுவுகின்ற நேரம் இந்த காலனவன் இருந்தது ஒரு பாசவளதானதுதான் சிவலிங்கத்தின் மேல் படுகுதையா. சிவலிங்கத்தின் மேல் பட்டதா அவர் மூச்சு திணறுதையா. அந்த முக்கனன் சிவனாருக்கு மூட்டியதுதான் திணறி காலன் என்றும் பாராமல் கரை கண்டனான சிவனாரு அவர் காலால் மிதித்திடுவார். அவர் காலன் என்று கூட பாராமல் போய் விழுந்தானே காலனும். அந்த காலனவன் அழிந்த நேரம் கரை கண்டனுட முன்னாலே தேவாதி தேவரெல்லாம் அந்த காலனை பிறவி செய்ய வேறு ஒன்று கடவுளிடம் சொன்ன போது ஆண்டவன் அருளாலே காலனை எழுப்புகிறார். அவரை தீர்த்தம் ஒன்றுதான் தெளித்து திருப்பரம்பாலை தட்டு நேரம்
அந்த காலன் வாரானே இனி காலனாக இருந்தவன் தான் எப்ப இருந்தவன் தான் நீ கால சுவாமிய போயிடுவ அழகு பிள்ளை கால சுவாமி அவருக்கு பொன்னால் பூநூல பொன்பதித்து தாவிடம் தோளதில பாசங்களை சாட்டைகளை கையில் எடுத்து வருவான காலந்தான் அரணார் முன்னாலே அழகு பிள்ளை காலனுமா காலனாய் இருந்தவன் காலனாய் இருந்தவன் கால சுவாமியா போவா என்று கண்டானந்த காலனும் கால சுவாமி கண்ணால் கண்டு ஆண்டவன் சிவனார் என்று அவரை அடிபணிந்து வணங்க நேரம் இவாடாப்ப கால சுவாமி நீ பூலோக தட்சணத்தில் அந்த புகழ் வாய்ந்த சீமை எல்லாம் 21 பந்தி தேவாதைகள் அவருடைய முன்னால் அமர்ந்திடுவார் ஏற்ற பூசை உனக்கு தருவரேடா கால சுவாமி என்று பீடம் போட்டு காலன் உன்னை வணங்குவார்கள் பச்சரிசி தழுகு சாதம் உனக்கு தானே படித்தல்லவோ அழகு காலனையா உனக்கு மஞ்சப்பான பொங்க வைத்து மஞ்சள் நீராட வைப்பாரடா மஞ்சப்பானை பிரசாதம் வாங்கி கொண்டு அரணாருடைய இடம் மதிலே கொள்ளவரும் மெல்லவா ஓடி வர மதித்து ஆகவரும் அதன கோடிய அவர் வேண்டிய வரங்களை விருப்பமுடன் கால சுவாமி வாங்கி வார கண்டு தீர்த்தம் ஆடி வராரே அப்படி சிவதலங்கள் தீர்த்தம் ஆடி நம்ம ஆலடிமை பிடிக்கிறோம் அதிக கோமரங்கள் சேர்க்க வேணும் எந்த நாட்டிலையும் நல்ல நாடு இந்த கண்ணி தமிழ் பருத்த நாடு இந்த கட்டரங்குளம் மதியிலே அந்த சான்றோர் குளம் மக்கள் எல்லாம் நாடார் குளம் மக்களோட கும்பிடும் குல தெய்வமாய் இருக்குகின்ற இந்த சிவனிந்த பெருமாள் வாசலிலே சிவனிந்த பெருமாளுடைய வாசலிலே கால சுவாமி வந்து அமர்ந்திடுவார் ஏ வாசலிலே என் அழகான காலன் கால சுவாமி வந்த சிவனிந்த பெருமாள்
தந்தையாருடைய வாசலில் 21 வந்து தேவாதையோடு தேவதையாக வந்து அமர்ந்தார் கால சுவாமி அமர்ந்தார்